ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 86 5ஆம் வசனம். Psalms 86 verse 5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என்று நாம் அழைக்கும் பொழுது 3 ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். முதலாவது, அவர் நமக்கு நன்மை செய்கிறார். இரண்டாவது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். மூன்றாவது, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார். Dear children of God, when we address our God as Lord, He gives 3 blessings in our life. First of all, He does good things in our life. Secondly, He forgives all our sins and our all iniquities. Thirdly, He shows abundant mercy upon those who call Him as Lord. There is a great difference in calling our God as Lord. The word Lord means the one who reigns over us. It is more important for us to address Him as Lord. When you address Him as Lord, He is going to take control of your life. He will provide everything. He will meet all your needs. That is why we need to call Him as Lord. ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மேல் ஆட்சி செய்கிறவராக, நம்மை ஆண்டு கொள்ளுகிறவராக அவருக்கு நாம் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறோம். அதன் மூலமாக அவர் நமக்கு நன்மை செய்கிறார். அன்றைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல 3 நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். முதலாவது, ஒரு குஷ்டரோகி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அந்த இடத்துல அவனை சுத்தமாக்குகிறார். இரண்டாவது, 100க்கு அதிபதி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் கொடிய வேதனையோடு கூட வியாதிப்பட்டிருக்கிறான், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு கூட நான் தகுதியற்றவன், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, சீஷர்கள் எல்லாரும் படவிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் படவின் அடித்தட்டிலே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வேளையில் கடும் கொந்தளிப்பு வந்த பொழுது சீஷர்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இப்படியாக ஆண்டவர் என்று யார் யார் அழைத்தார்களோ அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், கிருபையை பெற்றார்கள். There are 3 incidents we read in the book of Matthew's Gospel chapter 8. There was a leper who came to Jesus, Lord, if it is thy will, you can cleanse me. Immediately, the Lord cleansed him and he was made whole. Secondly, we see a centurion whose servant was sick. And he came to Jesus and addressed him as, Lord, I am not worthy for you to come into my house, but say a word so that my servant will be healed. The same moment, the servant was healed. Thirdly, when the disciples were sailing in a boat, there came a big storm. They were calling, Lord, are you not worried about us? We are dying. Then Jesus came upstairs and He made all the storm calm. That is how He will do it for you. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது உங்களுக்கு அவர் கிருபையை அதிகமாக பொழிந்தருளுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், சந்தோஷப்படுத்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவருமாக இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல காரியங்களை செய்திடணும். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவ ஆசீர்வாதமும் தேவனுடைய வழிநடத்துதலும் பாதுகாப்பும் உடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.